அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிர் வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய கிருபையினால் சுபுகுடைய தொழுகையை கூட்டாக நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த நேரத்தை நாம் ஒதுக்கியிருக்கின்றோம். இந்த தருணத்திலே திருமறை குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சூரா, அந்த சூராவுடைய சிறப்புகளை நாம் பார்க்க இருக்கின்றோம். திருமறை குர்ஆனுடைய 112வது அத்தியாயம் சூரத்துல் இஹ்லாஸ், தூய்மைப்படுத்துதல். திருமறை குர்ஆனில் இருக்கக்கூடிய சூறாக்களிலேயே சிறிய சூறாக்களில் இதுவும் ஒன்று. அதாவது ஒரு 4 வசனங்கள் கொண்ட இந்த சூறாவிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடவுள் என்றால் யார், இறைவனுடைய இலக்கணம் என்ன, அல்லாஹ் தன்னை பற்றிய ஒரு முழுமையான விளக்கத்தை இரத்தின சுருக்கமாக சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயம்தான் இந்த அத்தியாயம். இதில் நம்மில் பெரும்பாலானவர்கள் சிறியவர்களிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் மனப்பாடம் செய்து அதை அன்றாட தொழுகையில் நம்ம என்ன செய்யும் ஓதிட்டு இருக்கிறோம். இந்த சூறாவுடைய சிறப்புகளை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு பல செய்திகள் மூலமாக சொல்லி காட்டுறாங்க. அந்த சூறாவுடைய தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் யார், அவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய தன்மைகள் என்ன என்ற செய்தியை சொல்லும் பொழுது, அதாவது அந்த சூறாவுடைய விளக்கத்தை நம்ம பார்ப்போம். குல் ஹுவல்லாஹு அஹத், நபியே நீங்கள் சொல்வீராக, கூறுவீராக, அல்லாஹ் ஒருவனே, இந்த அகில உலகத்துக்கும் அடக்கி ஆளக்கூடிய இரட்சகன் என்பவன் ஒருவனாகத்தான் இருக்க முடியும். குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் அவன் ஒருவனே. அல்லாஹு சமத், அவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தேவைகளற்றவன், அவனுக்கு எந்த விதமான தேவைகளும் கிடையாது என்ற செய்தியை அல்லாஹ் என்ன செய்றான், இந்த வசனத்தில் சொல்றான். அதே மாதிரி லம் யலித் வலம் யூலத், அவன் யாரையும் பெறவில்லை. இறைவனுக்கு யார் இல்லை, எந்த ஒரு சொந்தமும் கிடையாது, பந்தமும் கிடையாது. அவன் பிள்ளைகளை பெற்றெடுக்கவில்லை, அவனுக்கு சந்ததிகள் கிடையாது என்ற செய்தியை அல்லாஹ் என்ன செய்றான், இதெல்லாம் சொல்றான். லம் யலித், அவன் யாரையும் பெறவில்லை. வலம் யூலத், அவன் யாராலும் பெற்றெடுக்கப்படவும் கிடையாது. இறைவனுக்கு தாய் தந்தையர் கிடையாது. மற்ற கொள்கையிலிருந்து இஸ்லாம் முற்றிலுமாக வேறுபடுத்தி காட்டக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம் என்ன தெரியுமா, இந்த விஷயம்தான். இறைவனுக்கு குழந்தைகள் கிடையாது, இறைவனுக்கு தாய் தந்தையர் கிடையாது, இறைவனுக்கு மனைவி கிடையாது. அவன் தனித்தவன், அவன் யாரையும் பெறவில்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை என்ற அழுத்தமான செய்தியை இந்த மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் என்ன செய்றான், இந்த சூறாவின் மூலமாக சொல்லி காட்டுகின்றான். இறுதியாக வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக யாரும் கிடையாது, அவனுக்கு நிகராக யாருமே எதுவுமே கிடையாது. அவன் தனித்தவன், அவன் தேவைகளற்றவன், அவன் யாரையும் பெறவில்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை, அவனுக்கு நிகராக யாரும் கிடையாது, அவன் ஒருவன்தான் என்ற செய்தியை இஸ்லாம் என்ன செய்கிறது, இந்த திருமறை குர்ஆனுடைய அத்தியாயத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னை பற்றி முழுமையான விளக்கத்தை இரத்தின சுருக்கமாக சொல்லி காட்டுகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு அழகான ஆழமான அர்த்தம் கொண்ட இந்த சூறாவை நாம் ஓதக்கூடிய நேரத்தில் எது மாதிரியான நன்மைகளுக்கு நாம் சொந்தக்காரர்களாகி விடுவோம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, பல செய்திகள் மூலமாக சொல்லி காட்டுறாங்க. அதாவது திருமதியில 2822 செய்தியாக பதிவுப்பட்ட செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு மனிதர் இந்த சூறாவை ஓதுவதை கேட்குறாங்க. ஒரு மனுஷன் செய்கிறாரு, ஓதிட்டு இருக்கிறாரு. குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் ஓதுறாரு. இதை செவியுற்ற அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த நேரத்தில் ஒரு வார்த்தை சொல்றாங்க, கடமையாகி விட்டது அப்படிங்கிறாங்க. கடமையாகி விட்டது. அப்போ அபூ ஹுரைரா கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ் என்ன கடமையாகி விட்டது அப்படின்னு கேட்கும் பொழுது
ஒத்த வரையில பதில் சொல்றாங்க, சொர்க்கம் கடமையாகி விட்டது அப்படிங்கிறாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. சாதாரணமாக நம்ம நினைப்போம், சின்ன சூறா எல்லாரும் மனப்பாடம் பண்ணி ஓதித்தானே இருக்கிறாங்க அப்படின்னு நினைப்போம். இன்னும் சின்ன சூறா ஓதி தொழு வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இதனுடைய மகத்துவம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஒருவர் ஓதுவதை கேட்ட உடனே கடமையாகி விட்டதுங்கிறாங்க. என்னதுன்னா சொர்க்கம் கடமையாகி விட்டது என்ற ஒரு செய்தியை ரசூலுல்லாஹ் நமக்கு என்ன செய்றாங்க, இந்த செய்தியின் மூலமாக சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு செய்தியை பார்க்கிறோம். ஒரு மனிதர் துவாவை செஞ்சிட்டு இருக்கிறாரு. எப்படி துவா செய்யறான்னு சொன்னா, சில வார்த்தைகளை கொண்டு துவா செய்யறாரு. அதையும் ரசூலுல்லாஹ் செவி விடுறாங்க. எப்படி துவா செய்யறாரு? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பி அன்னி அஷ்ஹது அன்னக அன்தல்லாஹு லா இலாஹா இல்லா அன்தல் அஹது ஸமதுல்லதி லம் யலிது வலம் யூலது வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இப்படி சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாரு? துவா செய்யறாரு. இந்த வார்த்தை நாம் என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் கற்றுக்கொண்டு நாம் துவா செய்யும் பொழுது இந்த வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ்ட்ட துவா செய்யணும். அப்ப அவர் அப்படி செய்யும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்ன? அதாவது நீயே கடவுள், அல்லாஹ்ட்ட சொல்றோம், நீயே கடவுள், நீதான் அல்லாஹ் என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன். அல்லாஹ்ட்ட சொல்றோம், நீயே கடவுள், நீதான் அல்லாஹ் என்பதை நான் உறுதியாக ஏற்றுக்கொள்கிறேன். உன்னை தவிர வேறு கடவுள் இல்லை, நீ தனித்தவன், நீ தேவைகளற்றவன், நீ யாரையும் பெறவில்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை என்று இறைவா உன்னிடத்தில் நான் கேட்கிறேன் என்ன செய்றாரு? இந்த மனிதர் துவா செய்யறத ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. கேட்டுட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என் உயிர் எவன் கையில் வசம் உள்ளதோ, என் உயிர் எவன் கையில் வசம் உள்ளதோ அந்த இறைவன் மீது ஆணையாக எதை கொண்டு பிரார்த்தித்தால் ஏற்றுக்கொள்ளப்படுமோ, எதை கொண்டு கேட்டால் கொடுக்கப்படுமோ அந்த மகத்தான அல்லாஹ்வின் பெயரை கொண்டு அவர் கேட்டு விட்டார் என்று என்ன செய்றாங்க? ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. விளங்குதா உங்களுக்கு? அப்போ குல் ஹுவல்லாஹு அஹதுல உள்ள வாசகத்தை சொல்லிட்டு நாம கேட்கும் பொழுது அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வான். நாம் கேட்கக்கூடிய துவாவை நமக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? கண்டிப்பா கொடுப்பான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி இன்னொரு செய்தியை பார்க்கிறோம். இந்த செய்தி இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது ஒரு மனிதர் என்ன பண்றாருன்னா, தஹஜ்ஜத் நேரத்தில் தொழுகிறாரு. தொழுதுட்டு இருக்கும் போது அவர் என்ன ஓதி தொழுகிறாருன்னா, குல் ஹுவல்லாஹு அஹத் தான் ஓதி தொழுதுட்டு இருக்கிறாரு. எல்லா ரக்காயத்திலுமே என்ன செய்றாரு? குல் ஹுவல்லாஹு அஹத் தான் ஓதி தொழுதுட்டே இருக்கிறாரு. திரும்ப திரும்ப அதை தான் ஓதிட்டே இருக்கிறார். இது சம்பந்தமா ரசூலுல்லாஹ்ட்ட போய் என்ன செய்றாங்க? ஒரு மனிதர் கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், இந்த மாதிரி இவர் என்ன செய்றாரு? அவர் தொழுவும் போது எல்லா ரக்காயத்திலையுமே இந்த குல் ஹுவல்லாஹு அஹத் தான் ஓதி தொழுகிறாரு அப்படின்னு சொன்ன உடனே அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வல்லதி நஃப்சி பியதிஹி, என் உயிர் எவன் கையில் வசம் உள்ளதோ அவன் மீது ஆணையாக, இன்னஹா ல தஅதிலு சுலுசல் குர்ஆன், அவர் ஓதுனார குர்ஆனே, அந்த குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதுனாரா இல்லையா, அது என்ன தெரியுமா? திருமறை குர்ஆனுடைய 3இல் 1 பங்குக்கு ஈடாகும் அப்படின்றாங்க ரசூலுல்லாஹ். நம்ம குல் ஹுவல்லாஹு அஹத் ஒரு தடவை ஓதுனா திருமறை குர்ஆனை 3இல் 1 பங்காக பிரித்தால் என்ன வருமோ அந்த பங்குக்கு சமமாகும். இப்போ 30 ஜூஸ் இருக்கு வைங்களேன், 3ஆ பிரிச்சா என்ன? 10 10ல் 1 பங்கு என்ன? 30ல் 3ல் 1 பங்கு என்ன? 10 ஜூஸ். அப்போ ஒரு சூறா இந்த குல் ஹுவல்லாஹு அஹத் நம்ம ஒரு தடவை ஓதும் பொழுது 10 ஜுசுவுக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்றாங்க? ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்போ இந்த செய்தி என்ன செய்கிறது? நம்மால் பார்க்க முடிகிறது. அதே மாதிரி இன்னும் கூடுதலாக இன்னொரு செய்தி, ரசூலுல்லாஹ் கிட்ட ஒரு மனிதர் என்ன செய்றாங்கன்னா ஒரு விஷயத்தை சொல்றாங்க. என்ன விஷயத்தை சொல்றாங்கன்னா, இவருடைய பகுதி சொல்லக்கூடியவருடைய பகுதியில் ஒருவர் தொழு வைக்கிறார். தொழு வைக்கும்போது என்ன பண்றான்னு சொன்னா, எல்லா வக்திலையுமே எல்லா நேர தொழுகையிலையுமே துணை சூறா ஓதுனதுக்கு அப்புறம், சூரத்துல் ஃபாத்திஹா துணை சூறா ஓதுனதுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னா குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதி முடிக்கிறார். எல்லா வக்திலையுமே இது அவருக்கு ஒரு நிரடா இருக்கிறதுனால என்ன செய்றாரு? ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாரு, யா ரசூலுல்லாஹ், இந்த மாதிரி தொழு வைக்கக்கூடிய என்ன பண்றாரு சொன்னா, எல்லா நேர தொழுகையிலையுமே துணை சூறா ஓதுறாரு. இந்த துணை சூறா ஓதி முடிச்சதுக்கு அப்புறம் குல் ஹுவல்லாஹு ஓதி என்ன செய்றாரு? முடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் அந்த கேட்ட மனிதர் என்ன பண்றாங்கன்னா, நீங்க போய் அவர்கிட்ட கேளுங்க, அவர்கிட்ட போய் கேளுங்க, எதுக்காக அப்படி ஓதுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு வாங்கன்னு அனுப்புறாங்க. உடனே அந்த மனிதர் நேராக போறார். நேராக போய் ஓதுறவர்கிட்ட கேட்கிறார், நீங்க என்ன எல்லா வக்திலையுமே இந்த மாதிரி ஓதிட்டு இருக்கீங்களே, என்ன காரணம், ஏன் இது ஓதுறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ அவர் சொல்றாரு, இந்த சூறா இருக்கா இல்லையா, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறார். இந்த சூறா எனக்கு ரொம்ப பிடித்தமான சூறா, அதனால தான் நான் ஓதுறேன் அப்படின்ற மாதிரி பதில் சொல்றாரு. அந்த பதிலை நேராக ரசூலுல்லாஹ்ட்ட அவர் சொல்றாரு, யா ரசூலுல்லாஹ்,
அவருக்கு அந்த சூறா ரொம்ப பிடிக்குமா, அதனால அவர் எல்லா வக்திலையும் துணை சூறா ஓதுனதுக்கு அப்புறம் மீண்டும் அந்த சூறா ஓதி முடிக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே அப்போ ரசூலுல்லாஹ் அந்த மனிதத்தை சொல்றாங்க, அவரையும் அல்லாஹ்வுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இந்த சூறா ஓதிட்டு இருக்க பிடிக்குன்னு சொன்னாரா இல்லையா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அவரையும் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்குமாங்கிற ஒரு செய்தியை சொல்லி விடுறாங்க. சொன்னா இது யார் புறத்துல வந்த செய்தி? ரசூலுல்லாஹ் மார்க்கம் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்த செய்தி தான், வகை செய்தி தான். அப்ப அல்லாஹ்வே சொல்லியிருக்கிறான், இந்த மனிதரை நான் விரும்புகிறேன் என்று சொல்ல செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா இப்போ எவ்வளவு மகத்துவம் மிக்க ஒரு சூறாவாக இந்த குல் ஹுவல்லாஹ் இருக்குது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. அன்புக்குரியவர்களே, இஸ்லாத்துடைய பேஸே இதுதான். இஸ்லாத்துடைய பேஸ் என்னது? அல்லாஹ் ஒருவன், அவன் தனித்தவன், அவனுக்கு நிகராக யாரும் கிடையாது, அவன்தான் கடவுள், அவனை போல யாரும் இல்லை, அவனுக்கு நிகராக யாரும் இல்லை என்பதுதான் இஸ்லாத்துடைய உண்மையான ஆழமான பேஸாக இருக்கிறது. அந்த அடிப்படையை சொல்லக்கூடிய இந்த அத்தியாயம், இந்த அத்தியாயத்துடைய சிறப்புகளை உணர்ந்து அதை உணர்ந்து ஓதக்கூடிய மக்களாக நாம் இருப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பாக்கியத்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.